டியூப் தமிழ் வணக்கம். ஈரானிய போர்க்களத்தில் ரஷ்யாவா அமெரிக்கா சந்தேகம். நடைபெற்றிருப்பது என்ன? கொமாட்டோ ரஷ்யாவினுடைய சிறப்பு சேட்டலைட் ஈரானுக்காக வேலை செய்திருப்பதாக அமெரிக்கா சந்தேகம். கொமாட்டோ எம் என்றால் என்ன? வருகின்ற ஆளில்லா விமானத்தை அமெரிக்காவினுடைய படைத்தளம் கண்டுபிடிக்க முடியாது செயற்படுத்துகின்ற ஒரு சேட்டலைட் ஆகும். இதில் ஜாமர் செயற்படாது. ஜாமர் என்பது எதிரிகளினுடைய ஏவுகணை ஆளில்லா விமானங்கள் வருவதை முன்னரே அறிவிக்கின்ற கருவி. குருடாக போய் எதையும் செய்ய முடியாத நிலை வரும். இப்படியான ஒரு சேட்டலைட் ஈரானிடம் கிடையாது. ஆனால் சவுதி அரேபியாவினுடைய ரியாட்டில் நடைபெற்ற அமெரிக்க உளவு பிரிவாகிய CIA மத்திய காரியாலயத்தின் அதிமத்திய கருவூல பகுதியில் ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதல் அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் என்கின்ற பிரபலமான குண்டு போல வித்தியாசமாக புதிய கற்பனையாக இருந்தது. இது ஆபத்தானது. இதுபோல ஈராக்கினுடைய கிழக்கு பகுதியிலும் இத்தகைய தாக்குதல் நடைபெற்றது. ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த இரண்டு தாக்குதல்களும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவை அதிர்ச்சி அடைய செய்தது. ஏனென்றால் இந்த இரண்டு இடங்களும் இருப்பது உலகத்தில் மற்றவர்களினால் கண்டுபிடிக்க முடியாத ரகசிய இருள் நிறைந்த பகுதியில் இருக்கின்ற அதி உயர் பாதுகாப்பு இடமாகும். இப்படி ஒரு இடம் சவுதி அரேபியா ரியாட்டில் இருக்கின்றது என்பதையும் ஈரானுடைய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்றது என்பதையும் ஈரான் கண்டுபிடிப்பதற்கு நியாயமே இல்லை. சரியான உளவு தகவல்கள், சரியான சேட்டலைட் தகவல்கள், மிக சிறந்த கருவிகளை விண்வெளியில் வைத்திருக்கின்ற ஒரு நாட்டினுடைய உதவி இல்லாமல் ஈரான் இந்த இடத்தை சரியாக கண்டுபிடித்து எட்டி தொட்டிருக்க முடியாது. ஈரானுடைய ஜாகிட் 136 என்கின்ற ஆளில்லா விமானம் மிக மிக உயர்வான தொழில்நுட்பம் தரவேற்றம் செய்யப்பட்டு இதுவரை இல்லாத அளவிற்கான அந்த தாக்குதலை நடத்திய விதம் அமெரிக்கர்களை இன்னமும் அதிர்ச்சியில் இருந்து விடுபட வைக்காததாகவே இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் ஈரானுடைய ஆளில்லா விமானம் முதலாவது விமானம் வந்து சுவரில் துளையிட ஆரம்பித்தது. அது சுவரில் துளையிட்ட பின்னதாக அதை தொடர்ந்து இன்னொரு ஆளில்லா விமானம் வந்து அந்த துளையின் ஊடாக உள்ளே நுழைந்து உள்ளே இருப்பவர்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் என்று கூறப்படுகின்ற குண்டானது 80 மீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு சென்று அதன் பின்னர் இருக்கின்றவரை தேடி சென்று வெடிக்கும் வெடிகுண்டாகும். இது அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கின்றது. இத்தகைய குண்டினால் செய்யக்கூடிய ஒரு செயலை தங்களிடம் இருக்கின்ற ஆளில்லா விமானங்களை வைத்து சரியாக ஈரான் செய்து துல்லியமாக தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. சேத விவரங்களை அமெரிக்கா வெளியிடாவிட்டாலும் கூட இப்படியான ஒரு தாக்குதலை சாதாரணமாக செய்ய முடியாது. ஆகவே இதன் பின்னால் ரஷ்யா இருந்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் நிலவுவதாக இன்றைய காலை செய்திகள் டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ரஷ்யாவினுடைய தரப்பில் இருந்து கடுமையான மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கு இத்தகைய உதவிகள் எதையும் தாங்கள் செய்யவில்லை என்று ரஷ்யா வழமை போல கூறியிருக்கின்றது. ஆனால் சர்வதேச ராஜதந்திர போர் நகர்வுகளில் இத்தகைய காரியங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆதாரங்களும் இல்லாத நிலையில் அமெரிக்கா தாக்குதலினுடைய தன்மை விழுந்திருக்கின்ற அடியை பார்க்கின்ற பொழுது இதை ஈரானினால் அடிக்க முடியாது. எனவே ரஷ்யாவினுடைய மாயக்கரம் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா சந்தேகித்து இப்பொழுது காரியங்களில் இறங்கி இருக்கின்றது. அடுத்தபடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி முடிவை எடுக்கின்ற நிலை வந்துவிட்டதாக முந்தைய செய்தியில் கூறப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அமெரிக்க படைகள் இப்பொழுது சகல அமெரிக்க தளங்களிலும் மத்திய கிழக்கில் இருந்து முழுமையான தாக்குதல் ஒன்றிற்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய படைகள் இறங்கிவிட்டன என்றும் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியான நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இறுதி முடிவிற்காக காத்திருப்பதாக இன்று காலை அக்சியோஸில் வெளியாகி இருக்கின்ற பேட்டியில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் கூறியிருக்கின்றார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற பொழுது அடுத்த கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக இந்த போர்க்களத்தில் தாங்கள் ஆர்வம் குன்றி இருப்பதாகவும் ஈரான் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலில் தங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அமெரிக்கா எங்களை இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று கேட்டிருப்பதனால் தாங்கள் பின்வாங்கி இருக்கின்றோம் என்று கூறியிருந்தது. ஆனால் இது ஒரு ராஜதந்திர நகர்வுதான். இஸ்ரேல் வருமா என்ற கேள்விக்கு தான் மட்டும் ஆம் என்று சொல்வேனாக இருந்தால் 2 நிமிடங்களில் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரான் மீதான தாக்குதலுக்கு
தரப்படுத்திவிடும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஈரானும் சவுதி ஆயுததாரிகளும் இப்பொழுது உலகத்தினுடைய எரிபொருள் ஏற்றுமதியை முற்றாக முடக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த இருவரும் முற்றாக முடக்கப்படாவிட்டால் இந்த விவகாரம் தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அங்கு கூறுகின்றார். அப்படியானால் பேசி தீர்க்கலாமா என்றால் பேசி தீர்க்க முடியாது. ஈரானை பொறுத்தவரையில் பேசி தீர்க்க அவர்கள் விரும்புவது போல இருக்கின்றது. ஆனால் பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் கையெழுத்து வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய கையெழுத்து செல்லுபடியாகாது என்று கூறுகின்ற ஈரான் தன்னுடைய கையெழுத்தை வைப்பதற்கு மறுத்திருக்கின்றது. கையெழுத்தை வைக்காத ஈரானுடன் பேசிக்கொண்டே காலம் கடத்த முடியாது. எனவே ஈரான் மீதான தாக்குதல் அவசியம். ஈரானுக்கு தாங்கள் படிப்பித்த பாடம் சரியான பாடமாக அமையவில்லை. இனிமேல் தான் மிகச் சரியான பாடத்தை ஹவுதி ஆயுததாரிகளுக்கும் ஈரானுக்கும் படிப்பிக்க இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே அமெரிக்காவினுடைய B-1 குண்டுவீச்சு விமானங்கள் ஏமன் நாட்டில் பெருமளவில் காப்பெட் குண்டுகள் போன்ற குண்டுகளை வீசி தகர்ப்பதற்கும் பெரும் தாக்குதல்களை கொட்டி தீர்ப்பதற்கும் உரிய ஆபத்தான கள நிலவரம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த இடத்தில் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் முக்கியமான வல்லரசுகளிடையே பேசிய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் உலகத்தின் சகல வல்லரசுகளுக்கும் சகல அதிகார சக்திகளுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். உலகம் இதுவரை இல்லாத அளவிற்கு கற்பனையே பண்ண முடியாத அளவிற்கான ஒரு பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அது மிக மிக அருகாக நெருங்கியும் விட்டது. தயவு செய்து ஒவ்வொருவரும் நீங்கள் நடத்துகின்ற போரை சின்ன சின்ன போர்களாக நடத்துகின்ற போர்களை, ஆயுததாரிகளுக்கு ஆயுதம் கொடுக்கின்ற போர்களை பெரிய போர்கள் என்று அனைத்து போர்களையும் உடனடியாக நிறுத்துங்கள். உலகத்தினால் தாங்க முடியாத ஒரு போரை நோக்கி நீங்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இழைப்பது தவறே தவறுதான் என்று கவலையுடனும் கோபத்துடனும் நேற்று அவர் பாதுகாப்பு சபையில் பேசியிருக்கின்றார். அவருடைய பேச்சுக்களை உலக நாடுகள் கேட்டாலும் கூட அதற்கான தீர்வு அவர்களிடம் இல்லாத காரணத்தினால் தான் அவர்கள் இத்தகைய ஒரு போர்க்களத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எல்லோரும் நினைக்கின்றார்கள் தாங்கள் ராஜதந்திரத்தை சரியான முறையில் செய்கின்றோம் என்றும் தங்களிடம் இருக்கும் படைபலத்தை வைத்து தாங்கள் நினைத்ததை அடைந்து விடலாம் என்று எல்லோரும் கருதுகின்றார்கள். ஆனால் எல்லோருமே தவறாக நினைக்கின்றார்கள். ஒருவர் நினைத்ததை அடைவதை தடுப்பதற்கு எல்லோரும் அவருக்கு எதிராக நிற்கின்றார்கள். எனவே யாருமே வெற்றி பெற முடியாத ஒரு களமே இருக்கின்றது. இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ராஜதந்திர ரீதியாக இந்த சிக்கலை தீர்க்காவிட்டால் உலகத்தை காப்பாற்ற முடியாது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் பேசியிருக்கின்றார். அவருடைய பேச்சை கேட்கின்ற நிலையில் உலகம் இன்று இருக்கின்றதா என்பது சந்தேகத்திற்குரிய விடயமாகவே இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் 2 விடயங்களை கூறுகின்றார். ஒன்று, ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கம் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை, ஈரானுடைய அதிகார வர்க்கம் இந்த போரில் தோற்று போய்விட வேண்டும். இந்த இரண்டையும் தவிர தன்னிடம் மாற்று வழி இல்லை என்றும் பூவா தலையா போட்டு பார்க்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பது அவருடைய பேட்டியாக இருக்கின்றது. அதேவேளை ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரானிய மக்களுக்கு நேற்று முன்தினம் ஆற்றிய உரையில் எதிரிகளினுடைய முழுமையான தாக்குதல்கள் ஈரான் மீது நடைபெற போகின்றது. ஈரானிய ராணுவம் அதை முற்று முழுதாக எதிர்கொள்ள தயாராக வேண்டும். ஈரானிய பொதுமக்களும் அந்த சோதனைகளை தாங்க தயாராக வேண்டும். இதை தவிர எங்களுக்கு மாற்று வழி இல்லை. இந்த விவகாரத்தை பேசி தீர்க்க முடியாத நிலையில் தான் ஈரானும் இருக்கின்றது. ஏன் பேசி தீர்க்க முடியாது என்பதற்கு போர் ஒன்றை தவிர இதில் மீட்சி கிடையாது என்பதை ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை முன்னரே முடிவு செய்து விட்டதாகவும் ஈரான் பேசி தீர்க்கவே விரும்புகின்றது. அமெரிக்கா போரை தொடங்குகின்றது என்பதை காட்டுவதற்காகவே தம்மால் நடத்தப்படுகின்றது என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி வழங்கியிருக்கின்ற பேட்டியும், கடைசி நேர தாக்குதலில் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணமும் அதைத் தொடர்ந்து 40 பெரும் படைத்துறை ஜெனரல்களுடைய மரணங்களும் எப்படி நடைபெற்றது என்கின்ற மயிர்கூச்சரியும் பேட்டியில் அபஸ் அரக்சி கூறியிருக்கின்ற அந்த கருத்து பேச்சுவார்த்தை என்பதை உலக நாடுகளுக்கான ஒரு கருவியாகவே தாங்கள் பயன்படுத்தியதாகவும் ரெவல்யூஷன் கார்ட் படை போர் இல்லாமல் இதை தீர்க்க முடியாது என்ற இடத்திற்கு வந்துவிட்டதாகவும் கூறியிருக்கின்றார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? பரபரப்பான அந்த பேட்டியினுடைய உயிர் நாடியான விடயங்களை காண வேண்டுமா? தமிழில் அறிவதற்கு ஆவல் இருந்தால் அடுத்த செய்தி வரை காத்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.